ஆர்டியா 2 பத்தி பேசணும்னா எக்கச்சக்க விஷயங்கள் கொட்டி கிடக்கு. சீரியஸ்லி இந்த கேமோட டீடைலிங்க்கு நான் அடிமை. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, என்ன ஒரு டீடைலிங், என்ன ஒரு கண்டினியூஷன். அதனால தான் இந்த கேம் ஒரு ரியல் லைஃப் ஸ்டிமுலேட்டர்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒவ்வொரு மக்களை நீங்க பாக்குறது கேட்கறது ஜிஎஸ்டி கேமிங். நான் உங்க லியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டியா 2ல இருக்க அட்டென்ஷன் டு டீடைல், அனிமல் டீடைலிங் அண்ட் வைல்ட் லைஃப் சினாரிஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் சில ஃபன்னியான ஃபேக்ட்ஸ்மே பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டியா 2க்கான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதிகமா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்டியா 2ல ஒரு நாள் ஃபுல்லா ஆர்ஸ் ரைட் பண்ணிட்டு ஆர்ஸ்ல இருக்க அந்த சேட்டலை ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆர்ஸ் மேல ரெண்டு பக்கமும் ஒயிட் கலர் ஸ்வெட் மார்க்ஸ் இருக்கும். அது வெறும் ஸ்வெட் மார்க்ஸ் தான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓ தப்பாகுதுண்ணா. அண்ட் வெதருக்கு ஏற்ற மாதிரி ஹார்ஸோட பால்ஸ் எல்லாமே ஷ்ரிங்க் ஆகும். அண்ட் கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். அண்ட் 7 இல்லாம வெறியாகி ஹார்ஸை போட்டு அட்டாக் பண்ணீங்கன்னா அது உங்களை திரும்ப அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடவும் செஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு ஹார்ஸோட ஒரு நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க. லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் ஹார்ஸை மெயின்டைன் பண்ண பாருங்க. காட்டுல 7 சுத்திட்டு இருக்க ஒரு எல்க போய் வம்பிழுத்தீங்கன்னா அந்த எல்க்கு உங்களை முட்டை வரும். அப்படி அது முட்டை வரும்போது எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஆர்ஸ் விசில் பண்ற மாதிரி விசில் பண்ணீங்கன்னா போதும். அந்த எல்க்கு அப்படியே நின்றும், உங்களை எதுவுமே பண்ணாது. சரி, இதே மாதிரி பிஎஸ் அதாவது கரடி கிட்ட போய் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு கரடி போய் வம்பிழுத்துட்டு அது முன்னாடி நின்று விசில் பண்ண அது என்ன ரெண்டா பிச்சு போட்டு போயிருச்சு. சோ கரடி உங்களை அட்டாக் பண்ண வந்தா நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். கன்லாம் எடுக்காம அப்படியே ஒரு சிலை மாதிரி நில்லுங்க. அதுவே தன்னால திரும்ப போயிடும். அண்ட் இது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம்ன்றதுனால உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. பேர்ட்ஸ்லாம் ரேண்டமா விடாம அதுக்குன்னு இன்ச் பை இன்ச் டீடைலிங் பண்ணிருக்காங்க நம்ம ராக் ஸ்டார். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் அதோட பிரேஸை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷ், ஸ்னேக்ஸ், ராபிட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஈகிள்லாம் போய் ஸ்னேக்கை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கோம். அண்ட் நீங்க ஆர்ஸ் ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ராபிட்ஸ், குட்டி குட்டி ஸ்னேக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே செம்ம அமேசிங்கா இருக்கும். அதெல்லாம் இந்த கேமை இன்னும் அழகா மாத்துது. அண்ட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்த்தா இப்போ கொஞ்சம் ப்ரூட்டலான சில அனிமல் டீடைலிங்லாம் பார்க்கலாம். ஒரு அனிமலை நீங்க போட்டு தள்ளீங்கன்னா கொஞ்சம் டேஸ் கழிச்சு அது ரோட்டாக தொடங்கிடும். அதாவது அழுகி போக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம மற்ற அனிமல்ஸோட கீரல்கள் அதுங்க வந்து சாப்பிட்டுட்டு போனதோட அண்ட் நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாமே சுத்திட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலி வெறும் எலும்பு மட்டும் தான் மிஞ்சம். அண்ட் ரியல் லைஃப்ல வர மாதிரியே ஹார்ஸோட மசில்ஸ் எல்லாமே நீங்க அது வாக் பண்ணும்போது பார்க்கலாம், ரன் பண்ணும்போது பார்க்கலாம். அண்ட் ஏதாவது வாட்டர் ஸ்பேஸ்ல அனிமல் ஏதாவது இறந்து கிடந்துச்சுன்னா லிட்டரலி உங்க லேசர் யூஸ் பண்ணி அந்த அனிமல்ஸை வெளியே இழுக்க முடியும். சீரியஸ்லி கைஸ், இந்த கேம்ல ஆர்ஸ் டீடைலிங் மட்டும் அவ்வளவு கொட்டி கிடக்கு. இதுக்காக ஒரு தனி வீடியோ பண்ணும் போல. அண்ட் இந்த ஆர்டியா 2 வேர்ல்ட் ரொம்ப பெருசா இருக்கு. சோ இந்த வீடியோவை நான் பார்ட்டா பண்ணலாம்னு இருக்கேன். சோ இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கான பார்ட் 2 வீடியோ போடுறேன். அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் டீடைல்ஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.